இந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிறேன். அன்பு மகனே, என் அருமை மகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நல்ல கரம், வல்ல கரம், நேசிக்கிற மேன்மையான கரம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் நம்புகிற கர்த்தர் நல்லவருங்க. நாம் நேசிக்கிற கர்த்தர் நல்லவருங்க. அப்ப நல்லா தானே இருக்க முடியும். ரொம்ப நல்லா இருப்போம். ரொம்ப நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த வார்த்தை கேளுங்க. நான் ரொம்ப நல்லா இருப்பேன்ற நம்பிக்கையோட இந்த வார்த்தை கேளுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நீங்க இன்னைக்கு இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து இந்த நாளை நம்ம துவக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 109:17. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுங்கள். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசை கொள்ளுங்கள். அது வரும். ஆடி காரே ஆனாலும், மாடி வீடே ஆனாலும், கோடி கோடியான பணமே ஆனாலும், நீங்க ஆசைப்படாம, நீங்க விரும்பாம அது உங்ககிட்ட வராதுங்க. ஆசைப்படுங்க. ஆசீர்வாதத்தை ஆசைப்படுங்க. ஆசீர்வாதத்தின் தேவன் உங்களை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமான நன்மைகளை வர்ஷிக்க பண்ணவர் வல்லவராயிருக்கிறார். இப்ப நீங்க உடனே சொல்லலாம், நான் என்ன ஆசீர்வாதத்தை விரும்பலையா? நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், நான் விரும்புறேன். வரமாட்டேங்குதே. ஆசீர்வாதமே வரமாட்டேங்குதே. நீங்க என்ன ஆடி காருன்றீங்க? ஆடி காருன்னா சாதாரணமா ஒரு நேனோ கார் கூட வரமாட்டேங்குது. சின்ன ஒரு லட்சம் 2.5 லட்சம் கார் கூட வரமாட்டேங்குது. மாடி வீடு என்ன, ஒரு சின்ன வாடகை வீடு கூட கிடைக்க மாட்டேங்குது. கோடி ரூபாய் என்ன, சில்லறை காசு கூட கிடைக்க மாட்டேங்குது. நான் ஆசைப்படுறேன், நான் விரும்புறேன், வரமாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் புலம்பக்கூடிய நபர்களா? வசனத்தை கொஞ்சம் நன்றாக கவனித்து பாருங்கள். நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆசீர்வாதமா இருக்கணும், செல்வ செழுமையோடு இருக்கணும், ஐஸ்வர்ய வளன்கள் இருக்கணும், ஆசீர்வாதத்தினுடைய உச்சிதங்கள் இருக்கணும், விரும்புறீங்க. ஆனா கூடவே சேர்ந்து ஒரு தப்பை பண்றீங்க. என்ன தெரியுமா தப்பு பண்றீங்க? சாபத்தையும் அதே நேரத்தில் விரும்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க விரும்புறதுனால சாபம் ஓவர்ஃப்ளோ ஆகுது உங்க லைஃப்ல. ஆசீர்வாதம் விலகி போகுது. பாருங்களேன், உங்க பேருக்கு பல நன்மைகள் கொண்ட ஒரு பெரிய பார்சல், அதுக்குள்ள அவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. உங்க பேருக்கு வருது பார்சல், உங்க பேருக்கு வருதுங்க, உங்க வீட்டுக்கு வருதுங்க, கதவை தட்டுதுங்க. நல்ல பார்சல் உங்க பேருக்கே வந்தாலும், உங்க கதவையே தட்டினாலும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அது உங்க கைக்கு வராது. அது தூரமா போயிடும். அது போலதான் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதத்தை விரும்புகிற அதே நேரத்தில், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசை வைக்கிற அதே நேரத்தில், சாபத்தையும் நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிறீர்கள். தெளிவா புரிய வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு குழந்தைய பாக்குறீங்க, குட்டி குழந்தை, குட்டி பாப்பா, அழகா, செம கியூட்டா, ஸ்மைலிங்கா, ரொம்ப அழகா, பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த குழந்தை. அதை பாக்குறீங்க. அதை பார்த்த உடனே உங்களுக்கு பெரிய ஆசை வந்துட்டு அதை தூக்கணும், கொஞ்சணும்னு சொல்லிட்டு இப்ப தூக்கலான்னு போறீங்க. அந்த குழந்தை வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கையில ஒரு கொடூரமா, அகோரமா, ஆக்ரோஷமா கொலைக்கும் நாய, அது கழுத்துல ஒரு சங்கிலிய கட்டி உங்க கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு கையில நாய, அந்த கொலைக்கிற அகோரமான நாயை கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு, இன்னொரு கையில அந்த குழந்தைய தூக்க போறீங்க. குழந்தை எப்படி வரும்? வராது, வராது. அதான் பைபிள் சொல்லுது. ஆசீர்வாதமும் சாபமும் ஒரே நேரத்தில் வேலை பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப நீங்க சொல்லுங்க. குழந்தை தானே வேணும், ஆசையா தூக்கி கொஞ்சணும் இல்லையா? அப்ப எதுக்கு கையில கொடூரமா கொலைக்கக்கூடிய அகோரமான நாயை, ஆக்ரோஷமான நாயை கையில வச்சுட்டு இருக்கீங்க? அதான் சாபம். சாபம்னா என்ன? என்ன? சிம்பிள். உங்க கோபம் தான், உங்க மூர்க்கம் தான், பழிவாங்கும் உணர்வு தான், பிறர் மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வலி வருத்தங்கள் தான்,
பிறரை பத்தி தப்பு தப்பா பேசுறது, பிறரை குறிச்சு மத்தவங்க கிட்ட பழி வார்த்தைகளை பேசுவது, மத்தவங்க கிட்ட மோசமா நடந்துக்கிறது, திட்டுறது, அடிக்கிறது, ஒரு கருணையற்ற குணத்தோடு இருப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமா நம்புறதை விட பயம், கவலை, சோகம், சிற்றின்பம் இதன் மேல் ஆசை கொள்வது, எல்லா மாம்சத்தின் கிரியைகள், மாம்ச சுபாவங்கள் எல்லாமே கொலைக்கிற ஆக்ரோஷமான கொடூர நாய் மாதிரி. அதை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை விரும்பலன்னு தான் அர்த்தம். அது வராது, தூரமா போயிரும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இப்ப நீங்க தெளிவா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அழகான குழந்தை தானே வேணும்? ஆசீர்வாதம் தானே வேணும்? ஆடி கார் தானே வேணும்? மாடி வீடு தானே வேணும்? கோடி பணம் தானே வேணும்? கொடூரமா கொடைக்கிற சாப நாயை விட்டுருங்க. மாம்ச சுபாவத்தை வெறுத்துருங்க. மாம்சீக குணங்கள் எல்லாத்தையும் உங்க வாழ்க்கை விட்டு, லைஃபை விட்டு காலி பண்ணிருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆசீர்வாதம் வந்து தங்கும் உங்க லைஃப்ல. குழந்தை வருதா இல்லையான்னு பாருங்க. கண்டிப்பா வரும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே பழிவாங்கும் உணர்வை ஒழித்து விடுங்கள். பிறரை கஷ்டப்படுத்தக்கூடிய பொல்லாத குணத்தை விட்டு ஒழியுங்கள். சோம்பல் தனத்தை விட்டுருங்க. அனுதினம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், உழைப்புகள், அதை செய்யாம அப்படியே சோம்பலா இருக்க அந்த எல்லா மோசமான சுபாவங்களை ஒழிச்சு தள்ளுங்க. நல்ல பிரிஸ்கா, நல்ல எனர்ஜியா, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வமா இருங்க. உங்க ஆட்டிடியூட்குள்ள நல்ல அழகான குணலட்சணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துங்க. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசைப்படுங்கள். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், தாழ்ச்சியே அடைய மாட்டேன், குறைவே வராதுன்னு ஆழமா விசுவாசியுங்கள். ஆசீர்வாதத்தை பேசுங்கள். ஆசீர்வாதம் வரும், உங்க வீட்டுல தங்கும், செழிப்படைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு செழிப்பான நாளை அமைந்தருளும்படி உங்களை நான் பிளஸ் பண்றேன், வாழ்த்துறேன். உங்களுக்காக நான் விசேஷமா நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் எம் டேனியல் ஸ்ரீனிவாசன், அன்பு சகோதரர் ஆர் சதீஷ், அன்பு சகோதரர் டி சதீஷ், அன்பு சகோதரி ஜே தாஷாயினி, அன்பான பிள்ளைகள் எம் மாதவன் மற்றும் எம் குமரன் மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை விரும்புகிற பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகள் மாறட்டும். சாபத்தை விரும்பக்கூடாது. சாபத்தனத்தினுடைய குணலட்சணங்களாகிய மூடத்தனம், ஃபூலிஷ்னஸ், மூடத்தனமான பேச்சு, மூடத்தனமான நடத்தை, சோம்பல்தனம், பிறரை குறித்த மனத்தாங்கள், மாம்ச குணங்கள், மாம்ச கிரியைகள், எல்லா சாப குணத்தை உடைய பிள்ளைகள் விட்டொழிந்து ஐஸ்வர்ய வளங்கள், ஆசீர்வாதத்தின் மூலம் வரக்கூடிய செல்வ செழுமைகள், செழிப்பான வாழ்வுகள் உடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தை கேட்டு தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலே, வாழ்க்கையிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்குவதாக. நன்மையும் கிருபையும் உண்டாக நலமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகள் வாழ்வில் உண்டு பண்ணி விசேஷமான நாட்களுக்குரிய, ஆண்டுகளுக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மைகளை நீருடைய பிள்ளைகள் வாழ்வில் தந்து கனப்படுத்த வேண்டும் என ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.